ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தை நேற்று தெரிவிட்டோம். இன்றைக்கி இந்த மீடியா மூலயமா இன்றைக்கி எல்லாத்துக்கும் இந்த படத்தை பற்றியும் இந்த சினிமா அந்த தேட்டரில் நேற்று வெளியிட்டோம். அதுக்காக இன்றைக்கி எல்லா மீடியாக்களை கூப்பிட்டு பேசலாம். இந்த படத்து சம்மந்தமாக ஸ்டார்டிங்கில் இருந்தே கொஞ்சம் லேட்டான படமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஷூட்டிங்லேயும் சரி, பதிவுலேயும் சரி, சென்சார் போர்ட்லேயும் சரி, எல்லாமே லேட்டாகவே ஆகும். தாமதமான படம். நமது படக்குழுவினர்களும் நம்ம நண்பர்களும் இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டாக பண்ணணும். அதை பற்றி எங்களுக்குள்ளார எங்களோட ரெண்டாவது, இந்த படத்தில் கதைக்கான கரெக்டான பொசிஷனில் இந்த படம் உட்காந்துருக்குது. இந்த படத்துக்காக ரெண்டாவது படமும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி காலையில் மீட்டிங் நடந்துச்சு. ரெண்டாவது படமும் இந்த படத்துக்காக அடுத்த படமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உடனே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ரெண்டாவது ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அதே கொஞ்சம் பண்ணுறோம். அது மாதிரி அடுத்தது இந்த லொக்கேஷன் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஷெட்யூல்டு லொக்கேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மழை காலத்துலேயும் சரி எல்லாம் படக்குழுவினர்களும் நம்மளுக்காக இணைஞ்சி எல்லாம் எல்லாம் பண்ணாங்க. நிறையா உதவி பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த முடியலும் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு எங்களோட பெரிய கோரிக்கையாக வச்சுருக்கேன். யாரும் தேட்டரில் போய் பார்க்கணும், அது ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கும். ரெண்டாவது, சினிமா சம்பந்தமாக திருப்பியும் சில படங்களை வெளியிடுறதுக்கும் தேட்டருக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் பொதுமக்கள் நிறையா படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். அது ரொம்ப மெயின். அதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியை வெற்றி நடை ஆகுறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து மீடியா சப்போர்ட்டு நிறையா இருந்திருக்கு நம்மளுக்கு. அதுக்காக நாங்களும் மீடியா சப்போர்ட் நிறைய அந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி அதனால மீடியா கூப்பிட்டு நம்ம பேசியிருக்கோம். விரைவில் செகண்ட் ஹாஃபு நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு மீடியா சப்போர்ட் தேவைப்படும். அதுக்காக நம்ம அடுத்த படத்துக்காகவும் இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி கொண்டு போகிறதுக்காகவும் மீடியாக்களை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து அப்புறம் நாங்களும் நடந்துக்கிறோம். படம் வெற்றி விழாவை கொண்டு போகணும் சார். அதுக்காக நீங்கள் உங்களோட சப்போர்ட் தேவை. நம்மளுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க. மக்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை, ஹீரோ வந்திருக்காரு. இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா சார், கொஞ்சம் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வரல சார். இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வரல. சொல்லுங்கள் சார். என்ன சார் செகண்ட் பார்ட்டு நம்ம எல்லாம் சேம் நேமில் பண்ணுறோம் சார். இன்னும் ஒரு 10-15 நாளில் எல்லாம் அறிவிப்பு தனியாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு கூப்பிடுவோம் சார். ஆர்டிஸ்ட் வேறு சார். இந்த மாடல் இந்த படத்தில் ஒரு 10-15 நாள் கழிச்சு இது பிளான் ஆரம்பிச்சு சார். புது டைரக்ஷன் எல்லாமே, புது டைரக்டர்ஸ் எல்லாமே இல்லை. என்னை பொறுத்த முடியல வசூல் வரல சார் சொல்லலாம். அதுக்கு காரணங்கள் வந்து நம்ம படம்னு சொல்ல முடியாது. எல்லாருமே மொபைல் ஹேண்ட் டிரைவ் போயிடுச்சு. படம் பார்க்குறது கம்மியாகிடுச்சு. இது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ரூரல் ஏரியா கொண்டு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி சிட்டிக்குள்ளார இல்லை, நம்மளோட வரவேற்பு கம்மியாக இருக்குது. அதனால் ரூரல் ஏரியாவில் கொண்டு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு அப்புறம் மண்டேலேருந்து ரூரல் ஏரியா கொண்டு போகிறேன் சார். மொத்தம் 27 மொத்தம் 27 தேட்டரு. 27 தேட்டரில் சிட்டியில் வந்து 13-14 போட்டி இருக்கும். நல்லா இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குங்கிறாங்க. அடுத்த படத்தை அவங்களே உருவாக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸே சொல்லியிருக்காங்க. அடுத்த படத்தை அவங்களே உருவாக்கணும்னு சொல்கிறாங்க சார்.
கதை கரெக்டாக போயிட்டுருக்கு சார். அடுத்தது படம் உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அது நல்லா தான் போயிட்டுருக்குங்கிறாங்க. இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா அடுத்த படத்துக்கு போகாமல் இதோட பாட்டு எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? இதுக்கு முன்னாடி அந்த கதையை கரெக்டாக முடிக்காத ஒரு காரணத்துக்காக இல்லை, அது ஒரு காதலுக்கும் ஒரு நட்புக்கும் உண்டான கதையை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது ரெண்டாவது போட்டார். பாட்டில் எல்லாமே கன்வே பண்ணுறாங்க. நம்ம போய் நேற்றுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்மளோட வெளியிலே காமிக்கிறது 30 வருஷமாக வெளியிலே காமிக்கல. இப்போ உங்களுக்காக வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. நான் வேண்டாம், விட்டுருங்க, நடிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, இதில் வந்து பெரிய ஒரு நடிக்கிறார். இப்போ சிவாஜி கணேசனோட மூத்த பையன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அவங்கள பெங்களூரில் வாய்ப்பு சொல்லியிருக்கேன். நான் அவங்கள்ட்ட பார்க்குறேன் சார். அவங்களோட பின்னாடி இருந்து நடிக்கிறேன் சார். இது நிறைய பேர் நேற்றுலேருந்து ஆப்ஷன் நிறைய இருக்குது இதில். என்ன சார் அடுத்த படப்பிடிப்புலாம் அந்த குழுவினர் கேட்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே வச்சுக்கலான்னு இருக்கேன். கேரளா பார்டரு தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே வச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த படத்தை பொறுத்த முடியலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வேலைவாய்ப்பு நிறையா கொடுக்கணும் சார். அதான் சார் நம்மளோட முக்கியமான ஒரு காரணம். இந்த படத்தில் வேலைவாய்ப்பு நிறையா பேர்த்துக்கு போய் சேரும். இந்த படத்தோட கருத்து அந்த மாதிரி கொண்டு போகிறேன். வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு கொடுக்கணும் சார். படத்துக்கு இசை வந்து ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்துச்சுன்னு ஆடி பார்த்தவங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் நல்லா பாராட்டினாங்க. பக்கத்துலேயே இருக்கிறாரு. ஆமாம், அவரை பற்றி ஒரு வார்த்தை. அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நிறையா திட்டியிருக்கேன். நைட்டு மங்களமாக வேலை பார்த்துருக்காரு. அடுத்த படத்துக்கும் அவர் தான். இதனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரும் அப்படியே டல்லாக இருக்கார். இன்றைக்கி கூட நான் தான் லேட் பண்ணேன். அவர் சீக்கிரம் வந்துட்டார். நான் கொஞ்சம் அவுட்டரில் தங்கி இருக்கிற வச்சு கொஞ்சம் லேட் பண்ணேன். இது நிறைய வேலை பார்த்துருக்காரு. இசை பிரம்மாண்டமான இசை. அடுத்த படத்துக்கு அவர் தான் கண்டினியூட்டி. அந்த இசையை பொறுத்த முடியும்னா அவருக்கு வந்து இறைவன் கொடுத்த வரம். 3 பாடல்களும் முத்தான பாடல்கள்னு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக விட மாட்டேன். தூங்க விடக்கூடாதுன்னு இருக்கேன். 12 ஹவர்ஸுக்கு மேலே தூங்கக்கூடாதுன்னு இருக்கேன். 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ் தான் தூங்கணும். 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு நல்லா கொண்டு போயிருக்காரு. அடுத்த படத்துக்கும் இதுக்கு அடுத்ததும் ஒரு பிரம்மாண்டமான படம் உண்டு. ராஜாவடி சிங்கூட்டிக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான படம் உண்டு. ஜனவரியில் அதை அறிவிப்பேன். உங்களுக்கு முன்னாடி அறிவிப்பேன். பெரிய படம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது அதுக்காக. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம் சார், அதான் முக்கியம். அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? படம் இருக்குது. ரொம்ப பேர்த்துக்கு தெரியல. இருக்கிறதுலே பிரம்மாண்டமான தொழில்னால் படம் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு கீழே தான் எல்லா தொழிலுமே. இது யாருக்குமே தெரியாமல் இந்தியாவுக்குள்ளே ரொம்ப பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினா ஒரு 50 பேர் வேலை செய்யலாம். ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்தினா ஒரு 150 பேர் வேலை செய்யலாம். சார், பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஒன்றே ஒரு தொழில். அது சினிமா துறை மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த துறையிலுமே பிரம்மாண்டங்கிறதுக்கு வேலையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த தொழில் அதானே. சினிமாங்கிறது பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் நிறைய பேர் உள்ளார இருக்காங்க. அதை வெளியில் கொண்டே வந்து ஆகும். அதை கரெக்டாக செயல்படுத்தி கொண்டு போயிட்டோம்னா சினிமா தொழில் சினிமா தான். இல்லை சார், பாட்டுக்காக இல்லை, சினிமா பிரம்மாண்டமாக்கணும். அதை இறைவனோட கையில் கொண்டு போகிறோம். அதே மாதிரி எனக்கு நண்பர்கள் இதை சம்மந்தமாக உதவி பண்ணியிருக்காங்க. யாபூப் கான் சொல்லிட்டு ஒருத்தர், நிறையா பேர் உதவி பண்ணியிருக்காங்க சினிமா லைனில் இருக்கிறது. அது வாராயகமன் குரூப்ஸ் பெங்களூரு, அது மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. அதனால் எனக்கு எல்லா துறையிலையும் சரி, சினிமா துறை பெருசு. அதை நல்லா பெருசாக கொண்டு போய் இப்போ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இறைவன் எனக்கு கொடுக்கணும் சார். இதை தொடர்ந்து படம் எடுக்கணும்னு ஒரு முடிவில் நான் இருக்கிறேன். தொடர்ந்து எவ்ரி இயர்ஸ் 2 படம் 3 படம் எடுக்கணும்னு இருக்கேன். அந்த படத்துக்கு உண்டான அமைப்பு நம்மளுக்கு இருக்குது. அது கடவுளும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், மீடியாக்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் சார். அதான் சார் மெயினாக. யோசனை பண்ணக்கூடிய விஷயம். இது நேற்றுலேருந்து நிறைய பேர் அதுக்காக வெளியில் வராமல் இருந்தேன். நிறைய பேர் கேட்குறாங்க. பார்க்கலாம், நீங்கள் சொல்கிறாப்புல அல்லாவோட இறைவன் கையால் இருக்குது சார். என்ன காரணத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க? இந்த கேள்வி நாங்களே கேட்குறோம். இல்லை, என்ன நிறைய பேர் வெளியில் பார்த்ததில்லை. நான் பார்க்குறப்போ நேற்றுல 2-3 நாளாகவே கேட்டுட்ருக்காங்க.
அது அண்ணனே சொல்லிட்டார், இப்போ அண்ணனே டேரெக்டாகவே சொல்லிட்டார், அதுக்காக பண்ணலாம் அப்படின்னு. சார் நீங்கள் பெங்களூரில் படம் பண்ணால் இங்கே படம் பண்ண காரணம் இல்லை சார்? அது நிறைய பெங்களூர்லேருந்து ஆமாம், அங்கே படம் பண்ணி இங்கே படம் பண்ண காரணம் இல்லை சார்? இப்போ சொன்ன இந்த தொழிலில் வந்து விட்டுறக்கூடாது சார். நான் காரைக்குடி வேந்தன்பட்டி ஊர் நம்ம ஊர், சொந்த ஊர். அது பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, படத்துக்கு சம்மந்தமாக நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அது சம்மந்தமாக இருக்கிற வாசி நானும் அந்த காரைக்குடி வேந்தன்பட்டிங்கிறப்போ இந்த படத்து துறையை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு என்னோட ஆசை சார். கண்டிப்பாக இருக்குது சார், ஜனவரிக்கு மேலே. ஆமாம் சார், அது வந்து நான் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த படத்து பேரே சொல்லி சொல்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், இல்லை ஜனவரி லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு இசை அவர் தான் போடுறாரு, அது இசை போடுறாரு. ஆனால் அது பேனரோட கரெக்டாக சொல்கிறேன். பேனர் வந்துருச்சு எங்களுக்கு ஆல்ரெடி, அது டெக்னீஷியன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அது இப்போ 2-3 பேர் தான் அது இப்போ வரப்போ வண்டியில் பேசிட்டு வந்திருந்தார். டைரக்டர் மட்டும் நேற்று ஒரு டேரக்டர் சொன்னார், இன்றைக்கி ஒரு டேரக்டர் நான் சொல்லியிருக்கேன். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தனி கூட்டமே போடலாம், அதுக்கு ஒரு தனி மீட்டிங் இருக்குது. இதோடு அதை கலக்க வேண்டாம். ஆனால் அடுத்தது 2-3 படம் கம்ப்ளீட்டாக இருக்குது சார். உங்கள் மீடியா சப்போர்ட் கம்பல்சரி வேணும். இது நல்லா நம்மளுக்கு புஷ் பண்ணி கொடுங்க, நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. வேறு என்ன சார் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இந்த படத்தை கொண்டு வெற்றி அடைகிறதுக்கு திருப்பி 25ஆம் நாளுக்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்றோம் சார். 25 டேஸில் கூப்பிட்றோம் சார். அடுத்து என்ன சார்? இல்லை சார், ஆல்ரெடி இருக்கா, அதை வெளியில் காமிச்சிக்கல சார். காங்கிரஸில் தான் இருக்கிறோம். இல்லை சார், இப்போ அதை பற்றி ஒன்றும் இல்லை சார். சப்ஜெக்ட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டைசன்றார், இசையமைப்பாளராக வந்திருக்கேன். என்னை அறிமுகப்படுத்தின ஆர்ஆர் மூவிஸ் ராஜா என்கிற ராமநாதன் சாருக்கு இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றின்னு ரொம்ப சின்ன வார்த்தை தான் அது. எவ்வளோ பேர் என்னோட நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, கீபோர்ட் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கொடுத்து, என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்து, இவ்வளோ பெரிய படம் ராஜா வீட்டு கண்ணுக்குறின்னு பிரம்மாண்டமாக எனக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு கொடுத்ததுக்காக சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். அதே போல் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் சொன்னாங்க, சொல்லும் போதே சரி அப்போவே டியூனு என்ன அது கடவுள் கொடுத்த கிஃப்டாக இல்லைன்னு தெரில. நான் ஒரு டியூனுக்கு மேலே கண்டிப்பாக எடுத்ததே இல்லை. இருக்கேன் 3 பாடலுமே ஒரு 10 மினிட்ஸில் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஆகிடுமே. பல்லவியும் சரி, சொர்ணமும் சரி, அந்த ஸ்பாட்லேயே. அதே போல் நான் வந்து மோஸ்ட்லி டியூனுக்காக நான் வந்து பாட்டு எழுத சொல்ல மாட்டேன். பாட்டு எழுதி கொடுத்தா அது நான் டியூன் நல்லா பண்ணுவேன். அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது எனக்கு. இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல, என்னோடய நேச்சர் அதுன்ற சொல்ல வரேன். நேற்று ஒருத்தர் இண்டிவிஜுவல் சொன்னார், இப்போ வர பாடல்கள் ஒரு முறை கேட்டாக்கா அதே மியூசிக் டேரக்டர் ஒரு பாடல் இன்னொரு படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பழசை மறந்துடுறாங்க, புதுசு தான் போகிறாங்க, திருப்பி அவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கிறதில்ல. திரும்ப வந்து அவங்க 80s 90s இப்போ அந்த காலகட்டத்தில் உள்ள மியூசிக் டேரக்டர் சாங்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அப்படி கேட்கும்போது ரொம்ப பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சார். எந்த கீபோர்ட் ப்ரோக்ராமிங்கு அந்த மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சார் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு தான். 600 கலைஞர்கள் இருக்காங்க நம்ம இசைக்குழுவில். அவங்களாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் திறமையானவர்கள் எல்லாருமே. இப்போது என்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கட்ராவ் சார் அவர் ரொம்ப பயங்கரமான ரிதம் பிளேயரு. கூப்பிட்ட வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. மாம்பழம் சிவகுமார் அண்ணன் நாதஸ்வரம். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய சிவகங்கா எழுதியிருக்காங்க, கண்ணன் எழுதியிருக்காரு. எனக்கு இந்த படத்துக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. டே அண்ட் நைட்டாக கஷ்டப்பட்டு ஒரு சாங்கும் கம்போஸ் பண்ணி அதை சீக்வன்ஸ் பண்ணி இந்த கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் பாடல். நீங்கள் ஆல்ரெடி சாங்ஸ் கேட்டுருப்பீங்க. ஆடியோ லஞ்சிலும் வந்து பேரரசு சார், ஆர்.வி. ஜெயக்குமார் எல்லாமே சொன்னாங்க. பாடல் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அந்த சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது, அந்த சவுண்ட் மிக்சிங்கும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸும் சரி சார், ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டாக மிஸ்டேக் இருந்தால் கூட அது ரீஒர்க் பண்ணிவிட்டு அது எப்படி சொல்கிறது, அது பண்ணிகிட்டே இருக்கும், மெருகேற்றிட்டே இருக்கும் பாட்டு. கடைசி வரைக்கும் மிக்சிங் மாஸ்டரிங் ஃபைல் வர வரைக்கும் நாங்கள் உழைச்சிட்டு இருப்போம். அதுக்கு அடுத்த படத்துக்கு சார் வாய்ப்பு தான்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப நன்றி. இந்த டைரக்டர் ஏபி ராஜவ் அவருக்கும் நன்றி. நிர்வாகத்தில் இருக்க முருகன் சாருக்கு நன்றி. சிலம்பரசன் ஆக்டர் அவங்களுக்கும் நன்றி. காயத்ரி நன்றி. எல்லாருக்குமே இந்த சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசோசியேட் டைரக்டர் பக்கத்தில் இருக்கார், அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ஸ்ரீ ஆர்ஆர் மூவிஸ் இது வந்து சின்ன படம் தான் பேனர் தான் நினைக்கிறீங்க நீங்கள் நேற்று வந்த படம்ன்ட்டு. ஆனால் இது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்கப்படும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ பேசிகிட்டே இருப்போம் நானும் சாரும். அவர் அவ்வளோ சீட்டில் ஃபோனில் எடுத்து பேச மாட்டார். ஆனால் என்கிட்ட வந்து அவ்வளோ தம்பின்ற ஒரு முறையில் பாசமாக பேசுவார், அன்பாக திட்டுவார். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு டேரக்டர் ஃபீல்டில் தான் சார் இருக்கேன். நானும் யூனியனில் மெம்பராக இருக்கேன். நானும் டிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் இருக்கேன் நானும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களால் படம் எடுக்க முடியல. அப்படி எடுத்தாலும் வந்து பாதியில் நின்று போகிறது, படத்தை ரீல்ஸ் பண்ண முடியாது, கஷ்டப்படுறது எல்லாமே இருக்குது. நிறைய படம் எனக்கு தெரிஞ்ச 1000 படம் இது அப்படியே தேங்கி இருக்குது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி. சின்ன படத்துக்கு தேட்டர் கிடைக்க மாட்டிருக்கு. ஜெனிஸ் சார் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வெங்கட் சார் பிஆர்ஓ வேறு லெவல் ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு எங்களுக்கு, அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி சின்ன சின்ன படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்காக மீடியா சார்பாக ரொம்ப பிக் தேங்க்ஸ் டு யூ. நீங்களாம் இல்லைன்னா நாங்களாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அது மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அதே போல் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ப்ரொடியூசர் வந்து இப்போதைக்கு எல்லாமே வந்து ஸ்டாப்பில் இருக்காங்க. அது என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமாவாக யோசிக்கிறாங்க. படம் எடுத்தால் ஓடுமா, எடுக்க விட்டுருவாங்களா, படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு நிறைய கான்வர்சேஷனில் பயந்துன்னே பணம் வச்சுருந்தாவோ எடுத்துக்கு பயப்படுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சார் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காரு. இப்போ ரைட் டைம் அவர் வந்தது. இப்போது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ப்ரொடக்ஷன் பெரிய பெரிய பிக் ஹவுஸ் கம்பெனி எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போது நேற்று ரிலீஸ் பண்ணுறது வரைக்கும் எவ்வளோ சிரமப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும், அது கஷ்டம். ஆனால் அதையும் தாண்டி எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கு பிக் தேங்க்ஸ். ஆர்ஆர் மூவிஸ் வேறு லெவலில் போகும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ராஜாவோட சிங்கக்குட்டிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நன்றி. இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், அது மிக விரைவில் நடக்கும். சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு. யூனியன் அந்த சினி யூனியனில் இருக்கட்டும், அடித்தட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து மேல் அப்படின்னு சொல்ல முடியாது. எது சொல்லுது, அதில் ஒரு டிஃபன் கொடுக்குறவங்க ஒரு வேலை இருக்கும். அதில் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சார் எப்போவுமே இருப்பார். ரொம்ப நன்றி சார். ராஜா சார் 3 பாட்டுமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சேனல் சார். ஒன்று மெலோடி, இன்னொன்று குத்து சாங்கு. அது திருவிழா சாங்லாம் ரொம்ப பழைய பாட்டு தான் வந்திருக்கு. நல்ல பாட்டு திருவிழா சாங்னு கேட்டீங்கன்னாக்கா மாங்குவிலே அந்த பீரியடில் உட்காந்து பாட்டு தான் நாதஸ்வரம், தவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பட் ஆனால் அதை தாண்டி நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிறது நல்ல வரவேற்பு இருக்குது சார். வணக்கம். நற்பவி முத்துசூர்யா. ஆர்ஆர் மூவிஸில் ஐயா எனக்கு வந்து ராஜா என்கிற ராமநாதன் ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு ஒர்க் பண்ணுறது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கடின உழைப்பு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பேனரே ஆர்ஆர் பேனரே வந்து ஒரு மிகப்பெரிய பேனராக நீங்கள் ஜனவரிக்கு பிறகு எல்லாருமே உணரக்கூடிய இதாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே மிக அருமையாக இருந்துச்சு. பாட்டுகளில் 3 பாட்டுமே அருமையான பாட்டு. சார் டைசன் ராஜா சொன்னது மாதிரி திருவிழாக்களில் அந்த பாடல்களில் ஒழிக்காமல் இருக்காது. அந்தளவுக்கு அந்த பாட்டை வந்து அருமையாக இது பண்ணியிருக்காங்க. மெலோடிஸும் நல்லா இருக்குது. இந்த பாடல் மிக அருமையாக வந்திருக்கு. கதையும் ஆதிக் சிலம்பரசன் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ் சேனல்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகியும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எதிர்காலம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஐயா சொன்ன மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இன்னும் வெளியிட முடியாமல் சிரமப்பட்டுருக்காங்க. அந்த படங்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் ஐயா சொன்னப்போ கூட நம்ம பேரரசு ஐயா அவங்கெல்லாம் பாராட்டினாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரு சின்ன படங்கள்லாம் எடுத்து வெளியிடுறதுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. அதுக்கு ஆர்ஆர் மூவிஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இனி வர சின்ன படங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னுதாரணமாக நம்ம ஆர்ஆர் மூவிஸ் இருக்கும். அது இல்லாமல் பெரிய பேனரில் நம்ம ஆர்ஆர் மூவிஸு இந்தியா லெவலில் பேசக்கூடிய அளவுக்குலாம் நம்ம இது இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயாவோட கனவுகள் அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்ததில் ஐயா சொன்னது மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பார்க்க முடியும். மிக்க நன்றி. இல்லை, இந்த ஃபீல்டில் நான் 35 வருஷமாக இருக்கேன். இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் 31 வருஷமாக இருக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் இருக்கேன். தமிழில் நிறைய பேர் எனக்கு தொடர்பு இருக்காங்க. உறவுக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில். நான் காரைக்குடி, வேந்தன்பட்டி நகரத்தார் உறவு முறைகள் நிறையா இருக்குது. இந்த படத்தை தமிழ் படத்தில் நிறைய உறவு முறைகள் நிறையா இருக்காங்க.
பெரிய பேனர் வச்சு இந்த இது வந்து அடுத்த மாதத்தில் ஜனவரியில் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகலான்னு இருக்குது. பெரிய லெவலில் ஒரு படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரியிலே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மார்ச்சுக்குள்ளே ஷூட்டிங் உள்ளார கொண்டு வந்துடுவோம் சார். ஆமாம். வராது கடவுள் இருக்கிறார். ரூல் ஏரியாவில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளார ஒன்றும் இல்லை சார். நம்ம நினச்சி எதிர்பார்த்தது கிடைக்கும். படம் பண்ணுவாங்க, லாஸ்ட் படம் பண்ண மாட்டாங்க. தொடர்ச்சியாக படம் பண்ண காரணம் இல்லை சார். இது அவருடைய தொழில் எல்லாம் பண்ணலாம். ஒரு நாள் வெற்றி அடைவோம் இலக்கு, ஒரு நாள் வெற்றி அடைவோம் இலக்கு. இது லாஸ்ட்டுங்கிறப்ப இந்த தொழிலை விட்டுட்டு போக முடியாது இல்லையா. ஒரு நாள் வெற்றி அடையும் இலக்கு அதான் சார். இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறோம் சார். இந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறோம். வியாபாரமாக சினிமாங்கிறது இப்போ ரொம்ப டல் ஆகிடுச்சு சார். இப்போ அதான் சொல்ல பப்ளிக் வந்து நிறையா வந்து தேட்டருக்கு போய் பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இந்த தேட்டரில் தான் அவங்க போய் பார்க்கறதுக்கு உண்டான அழைவுகள் நம்மளுக்கு கடவுள் நிறைய அனுகிரகம் கொடுக்கணும் சார். அதான் சார் உண்மை. ஆடியன்ஸு தேட்டரில் போய் பார்த்தா தான் சினிமா கை கொடுக்கும் சார். அது மேலும் சினிமா நம்மளுக்கு வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்குது சார். மக்கள் தேட்டருக்கு வர காரணம் என்ன சார்? பொருளாதார ரீதியாக கூட இருக்கலாம். இல்லை பொருளாதார ரீதியாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு, அன்டைமில், அது மாதிரி குடும்ப சூழ்நிலைகள், இது மாதிரி நிறையா இருக்கும் சார். அதுக்குள்ளே குடும்ப சூழ்நிலைகள்லாம் கூட இருக்கலாம். நல்லா வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம். இல்லை செல்ஃபோனில் உட்காந்து டைம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு போயிடலாம். அது மாதிரி ஒரு முடிவுகளுக்கு வரலாம் இல்லையா. சூழ்நிலைகளுக்கு காரணம் நிறையா இருக்க முடியும். அதை நம்ம சொல்ல முடியாது, குறிப்பிட்டது சொல்ல முடியாது சார். இந்த மாதிரி பட்ஜெட் ஓடிடியில் வாங்குறாங்களா சார்? அது ஒரு கேள்விக்குறி தான் சார். ஓடிடியில் எடுக்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். இதை ஒரு வழிகாட்டியாக அதை கொண்டு போகணுன்னு ஒரு ஆசையில் தான் சொன்னேன் இருக்கிறேன். ஓடிடி தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்களும் உறுதுணையாக இருங்க, நாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம் சார். அதான் சார் உண்மை. இல்லாட்டி இந்த படம் இன்னும்படி தமிழ்நாட்டில் வந்து இந்த படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஓடிடி அடுத்தடுத்த நிர்வாணத்தை நம்ம என்னாச்சும் பார்க்கலாம் சார். ஒரு ஐடியா பண்ணலாம் சார். ஃபீல் நல்லா இருக்குது சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்குது. அது ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லை, என்னோட முறையான ஒரு இன்பமான சுற்றுப்பயணம் மாதிரி நினைக்கிறேன் சார். அது பிடிச்சிருக்கு சார். கண்டிப்பாக 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 கொடுக்குறேன் சார். பிரம்மாண்டமாக ஒரு படம் பண்ணணும் சார். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணியும் அது எவ்வளோ லாஸை பற்றி கவலைப்படலை. பிரம்மாண்டமாக ஒரு படம் பண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் பார்க்கலாம். அடுத்த படத்துக்கு வந்து கொஞ்சம் அதாவது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் சார் கதை. அடுத்த படத்தோட கதை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் கதை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாடல் கேட்டுட்டு ப்ரொடியூசர் சார் தான் கொடுத்த அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. பாடல் எல்லாமே புதுசாக இருக்குது. வேறு டியூனும் இமிட்டேட் பண்ணல எதுவுமே. அதனால் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க, அதனால் அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு. நல்லா வரவேற்பு டைட்டிலாக இருக்குது. ரொம்ப நன்றி. அடுத்தது 2 படம் இப்போ புக்காக இருக்குங்க. இன்னொன்று சமத்துவமே நட்புன்னு ஒரு படம் ஃபைனலாக முடிச்சாச்சு படத்தை. அதில் ஒரு 5 சாங்குமே வேறு ஜானல். அது இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். அந்த சாங்ஸ் எல்லாமே மிக விரைவில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அது ஆடியோ லான்ச்சில் பார்க்கலாம், சந்திக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு என்ன சார்? லிரிக்கு பழைய ஆள் தான் சார். பழைய ஆளும் இல்லை. இப்போ பண்ண போகிற படத்துக்கு கேட்குறீங்களா சார்? கண்டிப்பாக அப்கமர்ஸ் தான் சார் நான் சான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எல்லாம் செட்டில் ஆகிட்டவங்க வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல சார். அவங்க செட்டில்டு ஆல்ரெடி. அப்கமர்ஸ்க்கு நம்ம வாய்ப்பு தானே சார் நம்ம பண்ண முடியும். எனக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்பு நான் அடுத்தவங்களுக்கு கொடுப்பேன் சார். தேங்க்யூ சார். இல்லை கொடுத்தாங்க சார். ப்ரொடியூசர் சைட்லேருந்து கொடுத்தாங்க. இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கொடுத்தாங்க சார். சரி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட முதல் படம். அஃபிஷியலாக முதல் படம் இது. 2வது படம் வந்து சென்சார் வரைக்கும் போயிருக்கு. இப்போது மிக விரைவில் அது படத்தை தேட்டரில் பார்க்கலாம் சார். சார் 100 ஆல்பம் சாங் மேலே பண்ணியிருக்கேன் சார்.
எல்லா ஜேர்னல்லையும் ஒரு 100 ஆல்பம் சாங். இந்த ஜேர்னல் தான் நான் இல்லை, எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் சார். சார் உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பிரேஷனாக மியூசிக் டைரக்ஷனில் இன்ஸ்பிரேஷன்னா எல்லாருக்குமே இருப்பது தான். அதுலேருந்து நம்ம எப்படி தனித்துவமாக தெரியணும், கீபோர்டை தொட்டால் அந்த ராகம் சாயல் வராமல் எப்படி பண்ணணும், அதை கற்றுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு. அது அஃப்கோர்ஸ் எல்லோரும் பொறுத்த மாதிரி ராஜா சார் ரொம்ப பிடிக்கும், ஹரிஸ் ஜெயராஜ் சார் பிடிக்கும், ஏஆர் ரஹ்மான் சார் பிடிக்கும். எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சார் எனக்கு. சார் வந்து அவருடைய பாட்டு அவருடைய ஆமாம் ஆமாம் சார். அந்த மாதிரி நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சார் எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் காப்பிரைட் தான் சார். நம்ம பாட்டு மக்கள் மனதில் போய் சேருதுன்னா அதுக்கு இலவசமாக தான் சார் பண்ணணும். நம்ம கொடுத்தா ஆகணும் சார். சாங்ஸ் எல்லாமே நம்மளோட படைப்பு நம்ம சேர்க்கணும்னு தான் சார் பாடல் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். அதை தடை பண்ணது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் சார் கொடுக்கணும். ஆமாம், இப்போ இன்னி கூட நியூஸ் பார்த்து சோசியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா என்ன முடிவில் இருக்காருன்னு தெரில. அவர் ஃபோட்டோஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் மனசில் அவர் இருக்கார். அதுலேருந்து எப்படி அழைக்க முடியும்னு தெரியல என்னால். தேங்க்யூ சார். சார் கண்டிப்பாக ஒரு லைவ் நேட்டிவிட்டி இந்த மாதிரி சேனல் தான் சார் போகும். ப்ரோக்ராமிங் ஒர்க்கோ டிஸ்ட்ராக்ஷன் கேட்குற சவுண்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிளியராக இருக்கணும். மனசுக்கு கேட்டால் கேட்க தோணணும். அந்த மாதிரி தான் சார் இருக்கும். தேங்க்யூ சார். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.